2 நாட்களுக்கு முன்னால ராசா பேசுகிறார். அவர் என்ன பேசுறார் அப்படின்னா, இந்த வக்ஃபு சொத்துக்களை இஸ்லாமியர்களிடத்தில் இருந்து பிடுங்கி அதை மாவட்ட ஆட்சியர் கையில் வைத்துக் கொண்டிருப்பார். பிறகு மாவட்ட ஆட்சியர் கையில் வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்தை இந்துக்கள் அபகரித்து அங்கு கோவில் கட்டி விடுவார்கள். இதை இஸ்லாமியர்களை நீங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க போறீங்களான்னு கேட்கிறார். இதே வார்த்தையை பிரயோகிக்கிறார். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, வக்ஃபு சொத்தை பிடுங்கி இந்துக்களிடத்துல கோவில் கட்டுவதற்கு ஒப்படைச்சிருவாங்கன்னு ராசா என்கிற அருவருப்பு மிக்க மனிதர் அரசியலை பயன்படுத்தி இஸ்லாமியர்களை பகிரங்கமாக வன்முறைக்கு தூங்கிடக்கூடிய ஒரு கேடுகட்ட நயவஞ்சகன் இப்படி ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறத காவல்துறை கை கட்டி வேடிக்கை பார்க்கிறது. அதுக்கு அனுமதி கொடுக்குதுன்னா இது காவல்துறையா அல்லது ஏவல் துறையா? அதுக்கடுத்து நேற்றைய முன்தினம் அதே நாள்ல திருவாரூர்ல ஐயா ஸ்டாலினுடைய அன்பு தங்கை கனிமொழி அவர்கள் பேசுகிறார். அவர் என்ன பேசுறாரு தெரியுமா? தமிழகத்திலிருந்து ஒரு புரட்சி வெடிக்கணும் இஸ்லாமியர்களிடத்துல. இஸ்லாமியர்கள் கடுமையாக இந்த சட்டத்தை எதிர்க்கணும். என்ன நீங்கள் செய்தாலும் அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று வெளிப்படையாக தமிழகத்தில் கலவரத்தை தூண்ட வேண்டும் என்று திருமதி கனிமொழி அவர்கள் பேசுகிறார். அப்பவும் காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்குது. மூன்றாவது திருமாவளவன் பேசுறாரு. அவர் பொதுக்கூட்டத்தில் என்ன பேசுறாரு? வக்ஃபு சொத்தை அபகரித்து அதை கார்ப்பரேட்டுகளிடத்தில் ஒப்படைப்பதற்கு தான் இந்த சதி நடக்கிறது. இஸ்லாமியர்கள் அனைவரும் எழுந்து போராட தயாராகுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து எஸ்டிபி பயங்கரவாத தூண்டுகிற அதனுடைய தலைவர் நெல்லை முபாரக் பேசுகிறார். தமிழகத்தில் வக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வந்தால் 2வது யுத்தம் வெடிக்கும் பப்ளிக் மேடையில்.